ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடு ஒரு வித்தியாசமான எபிசோடு. அதாவது இப்போ தியேட்டர்ஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்க டூட் அந்த படம் என்னதான் ஒரு பக்கம் இன்றைக்கி இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸை பெருசாக கவரக்கூடிய படமாக வசூல் வேட்டையில் 100 கோடியை தாண்டி ஒரு பக்கம் போயிட்டு இருந்தால் கூட, இன்னொரு பக்கம் அது ஒரு சில சர்ச்சையை டெஃபினட்டாக கிளப்பத்தான் செஞ்சுருக்கு. ஒத்தரோசா அற்புதமாக படம் எடுத்திருக்கீங்கப்பா, நல்ல கதை, நல்ல கதாபாத்திர வடிவமைப்பு, சூப்பர் அப்படின்னு இன்னொரு பக்கமும் நெட்டிசன்ஸு அங்கங்கே அவங்களுடைய கருத்துக்களை அங்கங்கே ஷேர் பண்ணிக்கிட்டே வர்றாங்க இல்லையா. இப்போ எனக்கு இதை பார்க்கும்போது ஒரு விஷயம் தான் தோணுச்சு, அதுக்கு தான் இந்த எபிசோடை. எப்போ 2025 இப்படி ஒரு கதை, இப்படி ஒரு படத்தை ப்ரெசென்ட் பண்ணதுக்கே இவ்வளவு கூவுறாங்களே நம்மளுங்க. 45-46 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழ் சினிமாவில் இதை விட பெரிய சம்பவத்தெல்லாம் பண்ண படங்கள் நிறைய இருக்குது. அப்படி ஒரு 3 படத்தை தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். தமிழ் சினிமா, இந்திய சினிமா எப்படி வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி ஒரு 3 படத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது முதல்ல ரிவ்யூ வீடியோ கிடையாது, இது ரெக்கமெண்டேஷன் வீடியோவும் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கங்க இதை, இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுங்கள். டூடு மாதிரி அப்பயே சர்ச்சையை கிளப்பின முக்கியமான ஒரு 3 படங்கள். இது 90s கிட்ஸ் நிச்சயமாக ஒரு சில படங்களை பார்த்துருக்கிறதுக்கு, கடந்து வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் 2K கிட்ஸுக்கு அப்புறம்லாம் வாய்ப்பே கிடையாது, இந்த படங்கள்லாம் அவங்க பார்த்துருக்க சான்ஸே கிடையாது அப்படின்னு தான் என்னுடைய புரிதல். அப்படி முதல்ல நான் சொல்ல போகிற படம் எது அப்படின்னா, 1999 ஒரு ஹிந்தி ரொமான்டிக் ட்ராமாவாக வெளியான ஆர்சு. இந்த படத்துடைய கதை கிட்டத்தட்ட இந்த டூடு படத்துக்கு 80-90% ஒத்து போகக்கூடிய ஒரு கதைக்கலாம். அப்படி என்ன கதை அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த படத்தில் மாதுரி தீக்ஷித் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரருடைய மக. அந்த கோடீஸ்வரர் யார் அப்படின்னா நம்ம அமரீஷ் பூரி. இப்போ இவர் யார்? அந்த கோடீஸ்வரர் தன்னுடைய பாலிய சிநேகிதனுடைய மகன். அவர் தான் ஷாயிஃப் அலி கான். ஷாயிஃப் அலி கானுக்கு தான் தன்னுடைய மகளை கட்டி கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவார் சின்ன வயசுலேருந்தே. ஆனால் நினச்சாலாம் நடக்கவாசி இது. மாதுரி தீக்ஷித் இல்லை, நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, ஏன்னா ஏற்கனவே நான் ஒருத்தர் விரும்புகிறேன், அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. யார் அந்த லவ்வர் அப்படின்னா நம்ம அக்ஷய்குமார் தான். அக்ஷய்குமார் ஒரு பைலட்டு அந்த படத்தில். இப்போ மகளுடைய இந்த காதலுக்கு அப்பாவுக்கு பெருசாக விருப்பமே இல்லை அப்படின்னா கூட, சரி மக ஆசைப்பட்டா என்ன பண்ண அப்படிங்கிறதுக்காக ஓகே சொல்லுவார் அமரீஷ் பூரி. இப்போ மாதுரி தீக்ஷித்துக்கும் அக்ஷய்குமாருக்கும் நிச்சயதார்த்தமே முடிஞ்சிடும். இப்படி இருக்கக்கூடிய தருணத்தில் திடீர்னு ஒரு ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டில் அக்ஷய்குமார் இறந்து போயிடுவார். ஆனால் சரி ஓகே அவ்வளோதான், அவர் இறந்து போயிட்டார், நீ என்ன பண்ண, நம்ம மகளுக்கு அடுத்து ஒரு வாழ்க்கையை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா, அடுத்து இடி மாதிரி ஒரு விஷயத்தை மாதுரி தீக்ஷித் இறக்கி விடுவாங்க நம்ம அமரீஷ் பூரி மேலே. என்ன அப்படின்னா, நான் கர்ப்பமாக இருக்கேன் அப்படின்னு. இப்போ அமரீஷ் பூரியை பொறுத்தளவுக்கு, இங்கே பாரு நம்ம ஃபேமிலிக்குன்னு சொத்து சொகன் எல்லாம் இருக்குது, நமக்குன்னு ஒரு பெரிய மரியாதை இருக்குது, இன்னும் கல்யாணமே ஆகலை, நீ மாட்டுக்கு இப்போ குழந்தை கர்ப்பம் அப்படின்னு சொன்னேன்னா ஊரில் நம்மளை எவன் அதுக்கப்புறம் மதிப்பான், சொன்னா கேளு, இந்த கருவை நீ கலைச்சிரு அப்படின்னு சொல்ல போக மாதுரி தீக்ஷித்துக்கு அதில் உடன்பாடு இருக்காது. அதே நேரத்தில் சின்ன வயசில் இருந்து மாதுரி தீக்ஷித்தை ஒரு பக்கமே ரொம்ப ஆசைப்பட்டு விரும்பின ஷாயிஃப் அலி கான் திடீர்னு உள்ள பிக்சரில் இல்லை அந்த சிசுவை யாரும் கலைக்க வேண்டாம், பரவாயில்ல, என்னுடைய காதல் உண்மைதான், நான் மாதுரி தீக்ஷித்தை கல்யாணம் பண்ணிக்கிறேன், அந்த குழந்தை அப்படியே பிறக்கட்டும், அந்த குழந்தை யாருக்கு பிறந்ததுங்கிறது வெளியே இருக்கவனுக்கு யாருக்கு தெரிய போகுது, அது என் குழந்தையாகவே வளரட்டும், என்னுடைய பேரையே அப்பா பேராக நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஷாயிஃப் அலி கான் ஒத்துப்பார். வேறு வழி கிடையாது, தான் பிள்ளையாவது அடுத்து நம்ம காப்பாற்றி கொண்டு வரணுமே அப்படிங்கிறதுக்காக மாதுரி தீக்ஷித்தும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க அந்த கல்யாணத்தை. இப்போ மாதுரி தீக்ஷித்துக்கும் ஷாயிஃப் அலி கானுக்கும் கல்யாணமே நடந்து முடிஞ்சு இப்போ மாதுரி தீக்ஷித்துக்கு குழந்தையும் பிறந்துடும், அது ஒரு ஆண் பிள்ளை. இவங்க 2 பேரும் வழக்கம் போல் வளர்க்க ஆரம்பிப்பாங்க. ஒரு கட்டத்தில் பரவாயில்ல, தான் அப்பாவே அந்த கருவை கலைச்சிரு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கூட, தான் காதலிச்ச பொண்ணு, அதனால் அந்த பொண்ணு எப்படி இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஜென்டில்மேனாக அந்த ஆள் தான் கர்ப்பமாக இருந்தால் கூட தன்னுடைய பேரை தான் குழந்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிட்டான்ல அப்படின்னு சொல்லி ஷாயிஃப் அலி கான் மேலே ஒரு பெரிய சாஃப்ட் கார்னர் ஒன்று மாதுரி தீக்ஷித்துக்கு உருவாகும். அப்போ யாரும் எதிர்பார்க்காம அடுத்த இடி ஒன்று விழுகும். என்னன்னா அக்ஷய்குமார் நிற்பார். அந்த ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டில் நான் சாகவே கிடையாது, அது முதல் ஆக்சிடெண்ட்டே கிடையாது, என்னை போட்டு தள்ளிட்டு எப்படியாவது தான் காதலிச்ச பொண்ணை கைப்பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஷாயிஃப் அலி கான் பண்ண பிளான் தான் அது, இவன் தான் என்னை போட்டு தள்ள ட்ரை பண்ணியான்னு நிற்பாப்பில் அக்ஷய்குமார். ஆனால் இப்போ யோசிச்சு பாருங்கள், அக்ஷய்குமாரோடையாவது நிச்சயதார்த்தம் வரைக்கும் தான் போச்சு. ஷாயிஃப் அலி கானை கல்யாணம் பண்ணி இப்போ அடுத்தே 2-3 வருஷம் தாண்டி போயிருச்சே. இப்போ என்னன்னு மாதுரி தீக்ஷித் ஒரு கால் எடுக்க முடியும்? இப்படி தருணத்தில் நான் போனதுக்கப்புறம் என்னுடைய ஞாபகத்திலே ஏங்கி போய் இழைச்சிருப்பேன் அப்படின்னு பார்த்தா, நீ மாட்டுக்கு எவனையோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தையும் பார்த்துக்கிட்டு சந்தோஷமாக வாழ்றியா அப்படின்னு சொல்லி, அந்த குழந்தை தனக்கு தான் பிறந்துச்சு அப்படின்னு தெரியாமல் அந்த குழந்தைய கடத்திடுவார் அக்ஷய்குமார். நம்ம ஷாயிஃப் அலி கானுடைய ஃபேக்ட்ரிக்கெல்லாம் தீ வேற வச்சு விட்ருவாப்ல. இப்படி ஆரம்பித்து போய் கடைசியாக அப்படி இப்படி சுற்றி கடைசியாக இந்த குழந்தையை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய உயிரையே கொடுத்து இறந்து போயிடுவார் ஷாயிஃப் அலி கான் அந்த படத்துடைய கிளைமேக்ஸில். இப்போ தன்னுடைய கணவர் இறந்ததுக்கப்புறம் தன்னுடைய குழந்தையும் வச்சுக்கிட்டு தன்னுடைய முன்னாள் காதலர், அவர் தான் டபுள் சைடாக லவ் பண்ணோம், அவரோடய நம்மளுடைய லைஃப்பை லீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி மாதுரி தீக்ஷித்தும் அக்ஷய்குமாரும் கடைசியாக சேர்ற மாதிரி அந்த படம் முடியும். இந்த படத்தை நல்லா யோசிச்சு பாருங்கள். கரெக்டாக அக்ஷய்குமாருடைய கதாபாத்திரத்தோட ஹிருதிக் அருண் கதாபாத்திரம் சரியாக செட் ஆகும்.
நம்ம மமிதா பைஜு கேரக்டர் மாதுரி தீட்சித்துடைய கதாபாத்திரத்துக்கு கரெக்டாக செட் ஆகும். நம்ம பிரதீப் ரங்கநாதனுடைய கேரக்டருக்கு சைஃப் அலி கான் கதாபாத்திரம் கரெக்டாக செட் ஆகும். அதில் வர அம்ரீஷ் பூரி கதாபாத்திரத்துக்கு சரத்குமார் கதாபாத்திரம் கரெக்டாக செட் ஆகும். அப்படிங்கிற மாதிரி இதே மாதிரி இருக்குல்ல அப்படின்னு இந்த படம் பார்க்கும்போது எனக்கு அந்த படம் தான் ஞாபகத்துக்கு வந்தது. அப்படி ஒரு சம்பவம் கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி 80% 90% இந்த கதைக்களத்தோடு ஒத்து போகக்கூடிய ஒரு கதைக்களம் அது. இதில் முக்கியமான மேட்ரு என்ன அப்படின்னா, அந்த படம் 1999 வெளியான படம். அந்த டைமில் இவ்வளோ தூரம் அந்த கதையை சுவாரஸ்யமாக எடுத்துகிட்டு வந்துட்டு கடைசியாக கிளைமேக்ஸ் இப்போ மக்கள் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி எப்படி முடிக்கிறது அப்படின்னு ஒரு குழப்பத்தில் கடைசியாக சைஃப் அலி கானை போட்டு தள்ளிட்டு, அதாவது கணவரே இறந்து போகிற மாதிரி வந்து காமிச்சிட்டு இப்போ வேறு வழி இல்லை, அதனால் தன்னுடைய காதல் உயிரோடு தான் இருக்காரு, அவர் தானே நம்ம டபுள் சைடாக லவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி மாதுரி தீட்சித் தன்னுடைய பையனோட சேர்ந்து அக்ஷய்குமாரோடைய அதுக்கடுத்து அப்படி லைஃப்பை லீட் பண்ணுற மாதிரி அந்த படத்தை முடிச்சிருப்பாங்க அந்த டீமு. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் தான் உங்களுக்கு தெரியுமே. டூடை பொறுத்தளவுக்கு அந்த ஹாஸ்பிட்டல் சீனோட கட் பண்ணியிருக்க வேண்டியது தான் கிளைமேக்ஸ். தேவையே இல்லாமல் வலுக்கட்டாயமாக இவங்களே வாலண்டியராக வண்டியில் ஏறி தான் நம்ம பிஆருக்கு கூட வேலை பார்க்குற பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணு மேலேயும் லைட்டாக ஒரு பிடித்தம் இருக்கிறதாக, அந்த பொண்ணு கடைசியாக ப்ரப்போஸ் பண்ணுறதாக அப்படி இப்படின்னு கொஞ்சம் உருட்டி எடுத்து தேவையில்லாமல் இன்னும் கொஞ்சம் இழுத்து ஒரு தேவையில்லாத ஒரு கிளைமேக்ஸை வச்சு இந்த படத்தை இவங்க முடிச்சு வச்சுருந்தாங்க. ஸோ இது ரெண்டுக்கும் இருக்க மிகப்பெரிய சம்பந்தம் அப்படிங்கிறது இப்போ நான் சொன்ன இந்த கதையிலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ரெண்டாவதாக படம் என்ன அப்படின்னா, 1979 பாரதி ராஜா சார் அதுக்கு முன்னாடியே ஒரு சில படங்கள் இயக்கியிருந்தா கூட அவரே ப்ரொடியூஸ் பண்ணி அவரே இயக்கின முதல் படம் இதுதான், அதாவது புதிய வார்ப்புகள். இந்த படத்தில் தான் பாக்யராஜ் சார் முதல் முறையாக லீடு ஆக்டராக ஹீரோவாக அறிமுகப்படுத்தினாப்புல நம்ம பாரதி ராஜா சார். இதில் மேட்டர் என்னென்னா, ஆக்சுவலி கங்கை அமரன் தான் அந்த லீட் கேரக்டர் பண்ண வேண்டியதாமா. கடைசி நேரத்தில் தான் பாக்யராஜை உள்ள காஸ்ட் பண்ணி மொத்தமே மாறி போச்சு இந்த படத்தில். அப்போ இருந்து பாக்யராஜ் சாருடைய கரியர் எந்த அளவுக்கு போச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த படமும் அந்த காலத்திலேயே மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பின ஒரு படம் தான். இந்த படத்தில் பாக்யராஜ் வந்து ஒரு ஊரில் டீச்சர், ஸ்கூல் டீச்சர் மாதிரி வருவாப்பில். அந்த ஊர்லேயே ஒரு சமூக ஆர்வலராக ஒரு லேடி ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்களும் படித்தவங்கிறதுனால பாக்யராஜுக்கும் அவங்களுக்கும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்று போய்கிட்டு இருக்கோம். அந்த ஊரில் கோயிலில் இந்த கச்சேரிகள்லாம் பண்ணக்கூடிய ஒரு நபருடைய பொண்ணு தான் படத்துடைய கதாநாயகியான ரதி. ஒரு கட்டத்தில் கதாநாயகன் கதாநாயகி 2 பேருடும் கண்களும் கலக்க, 2 பேருக்குள்ளேயும் காதலும் பிறக்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிச்சி போயிடும். ஆனால் அந்த ஊரில் ஊர் தலைவர் அப்படின்னு ஒரு ஆள் இருப்பான். அந்த ஆள் ஒரு சல்லிப்பைய. அந்த ஆள் கையால் மாதிரி அமாவாசை அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம கவுண்டமணி இருப்பாப்புல. இப்போ இவன் உயிரோட, யார் ஹீரோ உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்ம அந்த பொண்ணை அடைய முடியாது அப்படிங்கிற ஒரு நோக்கம் அந்த ஊர் தலைவருக்கு இருக்கும். ஈவன் ஊர் தலைவர் கவுண்டமணி கதாபாத்திரம் 2 பேர்த்துக்குமே ஹீரோயின் மேலே ஒரு கண் எப்போ இருந்துக்கிட்டே இருக்கும். இப்படி இருக்க தருணத்தில் இந்த சமூக ஆர்வலராக ஹீரோ கூடிய ஒரு பொண்ணு தெரிஞ்சதில் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு, அந்த பொண்ணு ஒரு தடவை ஊர் தலைவரை பார்க்க போகும்போது அந்த பொண்ணை கடைசியாக கற்பழித்து கொலையும் பண்ணிட்டு ஹீரோவுக்கும் அந்த பொண்ணுக்கும் தான் இடையில பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு வெளியே சொல்லிக்கிட்டா கூட ஒரு கள்ளத்தொடர்பு இருந்தது, அதில் அந்த பொண்ணு கர்ப்பமாச்சு, இதை வெளியே சொல்ல போறேன்னு சொன்ன உடனே தன்னுடைய இமேஜே போயிடும் அப்படிங்கிறனால பாக்யராஜ் தான் அந்த பொண்ணையே போட்டு தள்ளிட்டாப்ல அப்படிங்கிற மாதிரி ஊருக்குள்ள ஒரு பெரிய பொருளையை கிளப்பி விட்டு ஊரே பாக்யராஜுக்கு அகேன்ஸ்டாக திரும்பிடும். இப்போ ஊரை விட்டு நான் வெளியே போகிறேன் அப்படிங்கிற இக்கட்டான சூழ்நிலை வந்துடும் பாக்யராஜுக்கு. அப்போ அவர் நான் ஊரை விட்டு போகிறேன், ஆனால் நிச்சயமாக திருப்பி வந்து ஒன்று நான் கூட்டு போயிடுவேன், நீ தயாராக இரு அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜையும் பாஸ் பண்ணிவிட்டு அவர் போயிடுவார். இப்போ ஹீரோயின் ஒரு நாள் வீட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது கவுண்டமணி அந்த அம்மாவுக்கே தெரியாமல் வீட்டுக்குள்ளே ரகசியமாக போயிடுவார். இப்போ அந்த ஊர் தலைவரும் ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து வெளியே ஹீரோயினுடைய வீட்டு வாசக்கதவை தட்டுவாங்க. எதுக்கு தட்டுறாங்க, யார் தட்டுறாங்க அப்படின்னு திறக்க ஒன்றும் தெரியாமல் அந்த கதவை திறந்தா அப்போ தான் ஹீரோயினுக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்கு. வீட்டுக்குள்ளேருந்து கவுண்டமணி வருவார். ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியாது, எவன்டா இவன் இப்போ வீட்டுக்குள்ளே வந்தான் அப்படின்னே தெரியாது. இப்போ அந்த ஊர் தலைவர் நான் சொல்லலை இவங்க 2 கள்ள தொடர்பு இருக்குன்னு, அதனால இந்த பொண்ணை இவன் தான் கட்டிக்கணும் அப்படின்னு சொல்லி கடைசியாக ஹீரோயினை கவுண்டமணிக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க அந்த படத்தில். இப்போ முதலிரவு அப்போ ரைட்டு நம்ம ஒரு வழியாக அந்த பொண்ணை அடைய நினச்சோம், எப்படியோ நமக்கு எல்லாம் நல்லபடியாக தான் அமையுது அப்படின்னு அந்த முதலிரவு அறைக்குள்ளே கவுண்டமணி போகலாம் அப்படின்னு பார்த்தா இவர் உள்ளே போய் கதவை சாத்தினா அடுத்த நிமிஷம் கதவு தட்டப்படும். வெளியே இருந்து யாருன்னு பார்த்தா ஊர் தலைவர். டேய், அந்த பொண்ணை நீ அடையிறதுக்கா இவ்வளோ வெளியே நான் பண்ணேன், அதை நான் அடையிறதுக்கு தாண்டா பண்ணேன், வெளியே வாடா அப்படின்னு சொல்லி கவுண்டமணியை வெளியே அனுப்பிச்சி விட்டு இவர் போய் உள்ள கதவை சாத்த போக இருக்கிற கத்தி எடுத்து கதாநாயகி அந்த வில்லனை குத்தி கடைசியாக அவர் இறந்து போயிடுவார். இப்போ இப்படி ஒரு நல்ல பொண்ணு தான் ஒரு பெண்ணாசை பிடிச்சி தெரிஞ்சதுனால எவ்வளோ கேவலமான ஒரு எண்ணத்தினால இப்படி ஒரு வேலையை நம்ம பண்ணிட்டோம் அவங்க கூட சேர்ந்து அப்படின்னு அந்த தருணத்தில் உணர்ற கவுண்டமணி, இல்லை உன் காதல் நீங்கள் இருக்காரு, நீ இதை செஞ்சு உன் காதலனுடைய கிளம்பிடு அப்படின்னு சொல்ல போக, நீ கட்டின தாலி என் கழுத்தில் இருக்கும்போது நான் எப்படி என் காதலனோட போக அப்படிங்கிற லெவலில் அந்த கதாநாயகி ரத்தி கேரக்டர் நிற்க போக, இது வெறும் மஞ்சக்கயிறு தான் அப்படின்னு சொல்லி கழுத்தில் இருக்க அந்த தாலியை அத்துருவாப்புல கவுண்டமணி. அத்துட்டு நீ உன் காதலனோட போ அப்படின்றவாப்புல. இப்போ டூட்டில் பேசுகிறாங்க பாருங்க நம்ம ஆளுங்க, படத்துடைய முதல் சீன்லேயே எக்ஸுடைய தாலியவே அத்துப்பட்டாருங்க பிஆர் அப்படின்னு. இடையப்பா அதெல்லாம் எப்பயோ வச்சாச்சு தம்பி, இதெல்லாம் சப்ப சீனு, அதெல்லாம் வெயிட்டான சீனே 45 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுட்டாங்க நம்ம ஊரில். அந்த மாதிரி கட்டின பொண்டாட்டி கழுத்தில் இருக்கக்கூடிய தாலியை புருஷனே அத்து காதலனோடு அனுப்பிச்சு வச்ச படம்லாம் 46 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம ஊரில் எடுத்துட்டாங்க. யோசிச்சு பாருங்க, அப்படி ஒரு சம்பவத்தை பண்ண ஒரு படம் இது.
மூணாவது படம் என்ன அப்படின்னா 1996 ஒரு தமிழ் டிராமாவாக வெளியான கல்கி. இந்த படமும் வேற ரகமான ஒரு படம். இந்த படத்தில் பிரகாஷ் ராஜ் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனு. ஆனால் அவருடைய கதாபாத்திரமே 1 நம்பர் சல்லிப்பைய கதாபாத்திரம். அவர் பயங்கர ஒரு மேல் சாவனிஸ்ட், ஆதிக்கம் பிடிச்சவர், பெண்கள் எல்லாம் என் செருப்புக்கு கீழே தான் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஆள். இவர் யாரை கல்யாணம் பண்ணியிருப்பாரு அப்படின்னா ஒரு நல்ல ஃபேமஸான சிங்கராக இருக்கக்கூடிய கீதாவை கல்யாணம் பண்ணியிருப்பாரு. போதும் நீ பிடுங்க நானி வரைக்கும் போதும் வீட்டிலேயே அப்படின்னு. அதுக்கப்புறம் பாடவே முடியாத அளவுக்கு அவங்க லைஃபையே வீட்டுக்குள்ளே சுருக்கி வச்சுருவார் இவர். இதில் கீதா பல இடங்களில் நான் எனக்கு லைஃப் இருக்கு இல்லையா, எனக்கும் ஒரு சிறகு வேணும் இல்லையா, நானும் லைஃப்பில் சாதிக்கணும் இல்லையா அப்படின்னா போதும் நீ பிடுங்க வரைக்கும் இரு அப்படிங்கிற அளவுக்கு படுத்தாத கொடுமைப்படுத்துவார். இதில் முக்கியமான பிரச்சனை கீதாவுக்கு குழந்தை இருக்காது இந்த படத்தில். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாத இக்கட்டான சூழ்நிலை ஒரு கட்டத்தில் பிரச்சனை உச்சக்கட்டத்துக்கு போய் இனிமேல் நீ வீட்டிலே தேவை கிடையாது வெளியே போடி அப்படின்னு வீட்டை விட்டு வெளியவே அனுப்பிச்சுடுவாப்புல அவர். இப்போ அவங்க தனியாக போய் ஒரு வீட்டில் ஒரு சமயக்காரருக்கு மட்டும் ஒரு ஆளை வச்சுக்கிட்டு அவங்க மட்டும் ஒரு பக்கம் தனியாகவே வாழ ஆரம்பிப்பாங்க கீதா. அதான் கட்டின முன்னாடி போயிடுச்சு, அப்புறம் என்ன பண்ண அப்படின்னு அடுத்து ரேணுகாவை கல்யாணம் பண்ணுவாப்புல பிரகாஷ் ராஜ். ரேணுகா கதாபாத்திரம் நீங்கள் எவ்வளவு அடித்தாலும் நான் அந்த 4 சோத்துக்குள்ளேயே வச்சுப்பேங்க, வெளியவே சொல்ல மாட்டேங்கன்னு அடி வாங்கியே சாகக்கூடிய ஒரு கதாபாத்திரம். கீதாவுக்கே அந்த நிலைமைனா அப்போ ரேணுகாவுக்கு எந்த நிலைமையாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அந்த படத்தில் அப்படி ஒரு சம்பவம் ஆகி போயிடும். என்ன ஒரே ஒரு வித்தியாசம், ரேணுகாவுக்கு பிள்ளைகள் இருக்கும் அந்த படத்தில். இப்போ ரேணுகா இப்படியே வாழ்ந்து பழகிடுவாங்க, இவன் ஒரு மிருகம் இவங்கிட்ட இப்படி தான் வாழ்ந்தாகணுங்கிற லெவல்லையே பழகிடுவாங்க. இப்போ நம்ம கதாநாயகியுடைய என்ட்ரி அப்போ தான். ஸ்ருதி தான் கதாநாயகியாக ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஸ்ருதினா கமல் சாருடைய பொண்ணு ஸ்ருதி இல்லை, 90s ஸ்ருதின்னு சொல்லி ஒரு ஆர்டிஸ்ட் இருந்தாங்க. சர்ச் பண்ணி பாருங்கள் கூகுள் இமேஜில் உங்களுக்கு தெரியும் யாருன்னு. அவங்க தான் அந்த கதாபாத்திரத்தை ப்ளே பண்ண ஆர்டிஸ்ட்டு. அவங்க ஒரு ஆட் ஏஜென்சியில் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க ரொம்ப ஃபெமினிசம் பேசக்கூடிய பயங்கர ரொம்ப ஃபார்வர்டான ஒரு லேடி. அவங்கள நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு கூட வேலை பார்க்குற ரகுமான் நிற்பாப்புல. ஆனால் இந்த காதல் கத்திரிக்காயில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நீங்கள் இருங்க தம்பி தேவையில்லாமல் அப்படின்னு ரகுமானுடைய காதல் அக்செப்டே பண்ண மாட்டாங்க. ஒரு தருணத்தில் கீதா தனியாக இருந்தாங்க இல்லையா ஒரு வீட்டில், அந்த வீட்டில் பேயிங் கெஸ்ட்டாக நம்ம சுற்றி போவாங்க உள்ள. அப்போ கீதா தன்னோட லைஃப்பில் நடந்த எல்லா கஷ்டங்களையும் சொல்ல போக, ஓ இவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவனுக்கு எப்படி பெண்களை மதிக்கணுங்கிற பாடத்தை நான் கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு பிரகாஷ் ராஜுடைய லைஃபுக்குள்ளே அவருக்கே தெரியாமல் அப்படியே உள்ளே அவரை பெருசாக மயக்கி கடைசியாக அவர்கிட்ட ஒரு காதல் வலையிலே அவரை விழுக வச்சு அவர் கூட எல்லாமே முடிஞ்சு கடைசியாக பிரகாஷ் ராஜுடைய வாரிசு ஸ்ருதியுடைய வயிற்றில் வளரும். இப்படி தருணத்தில் கடைசியாக ஒரு குழந்தையும் பெத்தெடுப்பாங்க. பெத்தெடுத்து படுத்தாத பாடு பிரகாஷ் ராஜை படுத்துவாங்க. அதாவது பிரகாஷ் ராஜ் தன்னுடைய முதல் 2 சம்சாரங்களையும் எந்த அளவுக்கு கேவலமாக நடத்தினாரோ அதை விட 3 மடங்கு கேவலமாக நடத்துவாங்க பிரகாஷ் ராஜே. அவங்க ஒரு கட்டத்தில் பிரகாஷ் ராஜே திருந்தி நான் பெரிய தப்பு பண்ணிட்டோமா, என்னை தயவு செஞ்சு விட்டுருமா, இனிமேல் நான் பெண்களை கோயில் கட்டி கும்பிடுவோமா, எப்படி நடக்கணுங்கிறது எங்களுக்கு தெரியுமா, அதுக்கேற்ற அளவுக்கு நான் நடத்திக்கிறேமா அப்படின்னு சொல்லி கெஞ்சி கூத்தாடுற தருணத்தில் இனிமேல் ஒழுங்காக பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக அப்படியே அந்த ரிலேஷன்ஷிப் போட்டு வெளியே அந்த பெற்ற குழந்தைய கீதா கிட்ட கையில் கொடுத்துட்டு இனிமேல் உங்கள் குழந்தைய வளங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. எப்படியே ஏற்கனவே 2 கல்யாணம் பண்ணி 2 பொண்டாட்டியோட குடும்பம் நடத்தின ஒருத்தனுடைய வாழ்க்கைக்குள்ளே உள்ள கல்யாணமே பண்ணாமல் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்து கர்ப்பமாகி குழந்தையும் பெற்று அந்த குழந்தை இல்லாத முதல் சம்சாரம் கையில் கொடுத்துக்கிட்டு எந்த சம்பந்தமே அந்த குடும்பத்துக்கும் தனக்கும் இல்லைன்னு சொல்லி வெளியே வர்ற ஒரு கதாநாயகியுடைய கதாபாத்திரம் எப்போ 96. ஆனால் இது கிடையாது புரட்சி. இதுக்கப்புறம் வெளியே வந்துட்டாங்க இல்லையா, வந்ததுக்கப்புறம் கடைசியாக ரகுமானை பார்த்து சொல்லுவாங்க, ஆமாம் நீ தானே நான் காதலிக்கிறேன்னு சுற்றினேன், நான் உன் காதலை ஏற்றுக்கிறேன் வா அப்படின்னு சொல்லி ரகுமானும் கதாநாயகியும் சேர்ந்து கடைசியாக கிளம்பிடுவாங்க. இதுதான் கிளைமேக்ஸ். யோசிச்சு பாருங்க, என்னப்பா டூடில் பண்ணதெல்லாம் ஒரு சம்பவம்னு ரொம்ப உருட்டிட்டு தெரியுங்க சோஷியல் மீடியாவில். இந்த மாதிரி ஊருப்பட்ட சம்பவங்கள் ஊருப்பட்ட படங்கள் இருக்குது. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த 96 இந்த கல்கிங்கிற படத்தை எடுத்தது இயக்குனர் சிகரம் நம்ம கே பாலச்சந்தர் சார். பாலச்சந்தர் சார்லாம் ஃபெமினிசத்துடைய உச்சியில் அவர் எடுக்காத படமே கிடையாது. அவருடைய படங்களில் பெண் கதாபாத்திரம் தான் எப்பயுமே உச்சத்தில் இருக்கும். அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். பெண்கள் தான் டாமினேட் பண்ணுவாங்க அந்த படத்தையே, அந்த கதாபாத்திரம் தான் டாமினேட் பண்ணும். அந்த அளவுக்கு படங்களை மட்டும் எடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர் எடுத்த ஒரு படம். இந்த படங்கள் எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இந்த டூடு படத்தில் இவங்க உருட்டெல்லாம் பார்க்கும்போது எப்பா இதுக்கே இவ்வளோ சொல்கிறீங்களே, ஊருப்பட்ட படங்கள் எவ்வளவோ இருக்குதுப்பா, அப்பயே சிரிக்கப்பட்டாங்க படத்தெல்லாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. இந்த மாதிரி வித்தியாசமான எவ்வளவோ படங்கள் இன்னும் தமிழ் சினிமாவில் இருக்குது. அப்படி படங்களை பற்றி தனி வீடியோ வேணும் அப்படின்னா கூட இந்த வீடியோவுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது ஒரு தனி செக்மெண்ட்டாக நம்ம அடுத்தடுத்து பண்ணலாம். அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.